ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் செகண்ட் சாப்டர் க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். எப்படி ஃபிலாசபர்ஸ் சில ஞானிகள்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் எக்கனாமிஸ்ட்டும் ஹியூமன்ஸோட பெட்டரான டேக்கான தேடலில் இருக்காங்க. லைக் எக்கனாமிக்ஸில் நார்மல் லேமேனுக்கு புரிகிற வேர்ட் ப்ராக்ரஸில் ஆரம்பித்து டெக்னிக்கல் டேர்ம்ஸான க்ரோத், டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கருத்துக்களாக சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்ரஸ். நார்மலான ஜென்ரல் டேர்மில் ப்ராக்ரஸ்க்கு என்ன மீனிங், அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் ப்ராக்ரஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்னா என்னது, எப்படிலாம் எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பற்றியும் பார்ப்போம். தேர்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னது, அதே மாதிரி என்ன விஷயம் மூலயமா நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை யார் எதை பேஸ் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் இன்டூ ஹியூமன் பிஹேவியர். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2015 என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2016, 2017, 2018, 2019, 2020 இந்த எல்லா ரிப்போர்ட்லேயும் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ். எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஜென்ரல் டேர்ம். ப்ராக்ரஸ்னால் என்னதுன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா பெட்டர்மெண்ட்டை காட்டுறதை குறிக்குது. அதுவே எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக எக்கனாமியில் இல்லைனா மக்களோட லைஃப்பில் பாசிட்டிவ் மூமெண்ட்டை காமிக்கிறத குறிக்குது. அதே மாதிரி ப்ராக்ரஸை குவான்டிடேட்டிவ் அப்புறம் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக்ஸில் நடக்கிற க்ரோத்தை எக்கனாமிக் க்ரோத்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த க்ரோத் குவான்டிஃபையபிலிட்டி, அதாவது இதை அளவிட முடியும், எல்லா யூனிட்ஸ்லேயும் மெஷர் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்கனாமியோட ஃபுட் ப்ரொடக்ஷன் க்ரோத்தை டன்ஸில் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ரோட் நெட்வொர்க்கோட க்ரோத்தை கிலோமீட்டர்ஸ் இல்லைனா மைல்ஸில் மெஷர் பண்ணலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷனை கரன்சியில் மெஷர் பண்ணி எக்கனாமி க்ரோ ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம்மை மானிட்டரி டேர்ம்ஸில் மெஷர் பண்ணலாம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எக்கனாமிக் க்ரோத் ஒரு குவான்டிடேட்டிவ் ப்ராக்ரஸ். யூஸ்வலாக க்ரோத் ரேட் பர்சன்டேஜ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. க்ரோத் ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி ஃபார்ம் ஓனர் போன வருஷம் 100 லிட்டர்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதுவே இந்த வருஷம் 106 லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னா க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா வேல்யூ நியூட்ரல் டேர்ம், ஒன்று பாசிட்டிவில் இல்லைனா நெகட்டிவில் இருக்கும். எக்கனாமி க்ரோ ஆகிட்டு இருந்தால் அது பாசிட்டிவ் க்ரோத், அப்படி இல்லைனா அது நெகட்டிவ் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத் நேஷ்னல் லெவலில் எக்கனாமிக் அனாலிசிஸ், பாலிசி மேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கும் மேலே கம்பேரிட்டிவாக எக்கனாமிக்ஸில் ஸ்டடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க ஃபினான்ஷியல் அப்புறம் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த க்ரோத் ரேட்டை பேஸ் பண்ணி தான் பாலிசியை மேக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக்ஸ் வந்ததுலேருந்து எக்கனாமிஸ்ட் எல்லாருமே கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை, இன்கம்மை எப்படி அதிகப்படுத்தணும்னு தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்களோட மெயினான இஷ்யூவே இதுவாக தான் இருந்துச்சு. எக்கனாமிஸ்ட்லாம் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணானா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலிமா மக்களோட லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக பெட்டர்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும், அதாவது குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினச்சாங்க. 1960s போல் எக்கனாமிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் க்ரோத் அதிகமாக இருந்தாலுமே மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்பேரிட்டிவாக லோவாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அப்போதான் எக்கனாமிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா டெவலப்மெண்ட்ன்றது எக்கனாமியில் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை குறிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அது டெவலப்மெண்ட்டில் வரும்னா ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் லெவல். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா, ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கா. தேர்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சில விஷயங்களும் வரும். க்ரோத் அப்புறம் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பாசிபிளான கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் க்ரோத் அப்புறம் ஹையர் டெவலப்மெண்ட் இருக்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் க்ரோத் இருக்கும், பட் ஆனால் லோவரான டெவலப்மெண்ட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில கல்ஃப் கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரி. தேர்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் கம்மியாக இருக்கும், ஆனால் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும். மேபி அந்த கண்ட்ரியில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கலாம், அதனால் அவங்களோட க்ரோத் கம்மியாக இருந்தாலுமே டெவலப்மெண்ட் ஹையராக இருக்கும். இங்கேருந்து தான் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது.
வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து லெஸ் டெவலப்ட் எக்கனாமிஸ்க்கு அவங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் பாலிசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணிலாம் கொடுத்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது வந்து எக்கனாமியில் குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் ப்ராக்ரஸ். அதுவே growth பார்த்தீங்கன்னா வந்து வெறும் குவான்டிடேட்டிவ் ப்ராக்ரஸ் தான். அதுவே டெவலப்மெண்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் ப்ராக்ரஸ். ஒன்ஸ் இந்த வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது வளர்ந்த நாடுகள் மாநிலங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து வேர்ல்டில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், அப்புறம் எக்கனாமிஸ்ட் எல்லாருமே வந்து டெவலப்மெண்ட் மேட்டருக்கு அதிகமான கவனத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெஷரிங் டெவலப்மெண்ட். என்னதான் வந்து நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை தெளிவாக எடுத்து சொன்னாலுமே வந்து டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான கரெக்டான மெத்தடை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகிடுச்சு. அதை வந்து பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் முகமது உல்லக் அப்படிங்கிறவர் வந்து டெவலப் பண்ணியிருப்பார். டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை கொண்டு வரப்போ 2 டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து என்ன ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது, லைக் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் கேர், சோஷியல் செக்யூரிட்டி, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி அளவிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அழகு, சுவை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு மெஷரிங் ஸ்கேலுமே வந்து கிடையாது. ஸோ வந்து டெவலப்மெண்ட்டை எப்படி அளவிடுறது அப்படிங்கிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து 1990 பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை டெவலப் பண்ண டீமை வந்து தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது உல்லக், அப்புறம் வந்து இங்கால். ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து 3 இண்டிகேட்டர்ஸை வச்சு மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், செகண்ட் வந்து ஹெல்த், தேர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து மினிமம் அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து இருக்கும். அதை வந்து கோல் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எஜுகேஷன் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 2 இண்டிகேட்டர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் அடல்ட்ஸ் ஏஜ்டு 25 இயர்ஸ், அதாவது 25 வயசுக்கு மேலே ஏஜ் இருக்கிறவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எஜுகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதோட ஆவரேஜ் வேல்யூ. இந்த டேட்டாவை வந்து யுனெஸ்கோ இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துருந்துருப்பாங்க. அப்புறம் பேரோ அண்ட் லீ மெத்தடாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரியில் ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து 5.5 இயர்ஸ் வந்துச்சுன்னா வந்து மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 5.5 டிவைடட் பை 15, அதாவது 15 பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் மேக்ஸிமம் ப்ரொஜெக்ஷன் வேல்யூ. அப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 0 to 1 வரும். அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஸ்கூல் என்டரிங் ஏஜ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு சைல்டு வந்து ஸ்கூலில் இல்லைனா யூனிவர்சிட்டியில் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட வேல்யூ. இதில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 18 இயர்ஸ் வச்சுருப்பாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்ட்ரியில் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து 12.5 இயர்ஸ் இருக்குன்னா வந்து எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 12.5 டிவைடட் பை 18 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0.694 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இண்டெக்ஸ். இதை வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ வருஷம் வந்து அந்த கண்ட்ரியில் ஆவரேஜாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்து மினிமமாக வந்து 20 இயர்ஸ் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து அந்த டைம் பீரியடில் எந்த கண்ட்ரியில் மேக்ஸிமம் இயர்ஸ் என்ன வருதோ அதை எடுத்துப்பாங்க. நம்ம கேஸில் 1980லேருந்து 2012 டைம் சீரீஸில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 83.57 இயர்ஸ். இதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இப்போ ஒரு கண்ட்ரியில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த் வந்து 55 இயர்ஸ் இருக்குன்னா வந்து 55 minus 20 divided by 83.57 minus 20 equal to health index value பார்த்தீங்கன்னா வந்து 0.551 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதை வந்து இன்கம் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா அட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி டாலர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதில் கோல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் இன்கமாக வந்து $100 வச்சுருக்காங்க. அதுவே மேக்ஸிமம் இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து $87,478 வந்து வச்சுருக்காங்க. இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2012 கத்தார் கண்ட்ரியிலேருந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் அல்காரிதம் யூஸ் பண்ணி இன்கம் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம கண்டுபிடிச்ச இந்த 3 இண்டெக்ஸ் வேல்யூவும் வச்சு ஜியோமெட்ரிக் மீன் எடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட 2019 பங்களாதேஷில் கால்குலேட் பண்ண ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஹெல்த் இண்டெக்ஸ் வேல்யூ இன்டூ எஜுகேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ இன்டூ இன்கம் இண்டெக்ஸ் வேல்யூ ஹோல் பவர் 1/3. இதுதான் வந்து ஜியோமெட்ரிக் மீன். இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து 3 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 0.8 இருந்து 1க்குள்ள ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வாங்குறவங்க வந்து ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்குள்ள வருவாங்க. அதுவே 0.5 இருந்து 0.799 பாயிண்ட்ஸ்குள்ள வரவங்க வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்குள்ள வருவாங்க. அதுவே 0.000 இருந்து 0.499 பாயிண்ட்ஸ்குள்ள வரவங்க வந்து லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்குள்ள வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிபேட் கண்டினியூஸ். வேர்ல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி விவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 1995 போல வந்து வேர்ல்டில் இருக்கிற நிறைய எக்கனாமிஸ் வந்து எல்லாரும் அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வேர்ல்டு பேங்க்கும் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்காலர்ஸ் வந்து அவங்க வெர்ஷனில் டெவலப்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணாங்க. அப்படி ஒரு அட்டெம்ப்ட் தான் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஸ்காலர்ஸ் எக்கனாமிஸ்ட் வந்து வேர்ல்டில் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியாக வந்து பங்களாதேஷை வந்து சொன்னாங்க 1999. அதுவே யூஎஸ்ஏ, நார்வே, ஸ்வீடனுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸில் லோவஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட்டை வந்து வேற என்ன விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா வந்து வீட்டில் வந்து திருட்டு போகிறது, கொள்ளையடிக்கிறதையும் பேஸ் பண்ணி தீர்மானிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேற விஷயங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி, என்விரான்மெண்ட்டை பியூராக அழகாக வச்சுக்கிறத பேஸ் பண்ணி, ரூல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி, மக்களோட ஹாப்பினஸ் ப்ரெஸ்டீஜை பேஸ் பண்ணி, ஹியூமன் லைஃப்பில் இருக்கிற எத்திக்கல் டைமென்ஷன்ஸையும் சேர்த்துக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோஸ்பெக்டிங் டெவலப்மெண்ட். வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் வந்ததுக்கு அப்புறமா வந்து டெவலப்மெண்ட்டுக்கான ரியல் மீனிங்கான கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப் 20 ரேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் வந்து இருந்தாங்க. சோஷியல் சயின்டிஸ்ட் வந்து இதை பற்றி எவாலுவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே இருக்கிற கண்ட்ரீஸ்லேயும் வந்து கிரைம், கரப்ஷன், திருட்டு, போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி பல தப்புகள் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் வந்து ஹாப்பினஸ், பீஸ் ஆஃப் மைண்ட், நல்ல வாழ்க்கையை வந்து கொடுக்க தவறிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து டெவலப்மெண்ட்டை வந்து மனுஷங்களுக்கு ஹாப்பினஸை டெலிவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரீடிஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். பூட்டான் ஒரு சின்ன ஹிமாலயன் கிங்டம். இவங்க வந்து 1970s ஒரு புது கான்செப்டான கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸை வந்து கொண்டு வந்தாங்க. யூஎன்டிபியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ஐடியாவை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் இவங்களோட கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸோட டார்கெட் பேராமீட்டர்ஸை செட் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க. என்ன பேராமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ரியல் பெர் கேபிட்டா இன்கம், செகண்ட் வந்து குட் கவர்னன்ஸ் அதாவது நல்ல ஆட்சி, தேர்டு வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், ஃபோர்த்து வந்து எத்திக்கல் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை கற்றுக் கொடுக்கறது மூலியமா கல்ச்சுரல் ப்ரொமோஷனை வந்து ஏற்படுத்துறது. யூஎன்டிபியை சேர்ந்த சீனியர் எக்கனாமிஸ்ட் வந்து பூட்டானில் இருக்கிறவங்களோட டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டடி பண்ணியிருப்பாரு. 1984 இருந்து 1998 பீரியட் வரைக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பிரமிக்க வைக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 19 இயர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டோட்டல் கிராஸ் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 72% ரீச் ஆச்சு. லிட்ரஸி ரேட் வந்து 47.5 டச் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏல வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் வந்து டெரர் அட்டாக் நடந்திருக்கும். அப்போதான் வந்து குளோபலைசேஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து மல்டி கல்ச்சுரல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், சக வாழ்வோடு இருக்கிறது வந்து பாசிபிளா அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குள்ளேயும் வர ஸ்டார்ட் ஆச்சு. 2004 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு கல்ச்சுரல் லிபர்ட்டி இன் டுடேஸ் டைவர்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பினஸ். யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எந்த விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த ஹாப்பினஸை வந்து மெஷர் பண்ணாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபி பெர் கேபிட்டா அட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பேஸ் பண்ணி, செகண்ட் வந்து சோஷியல் சப்போர்ட், தேர்ட் வந்து ஹெல்த்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ வருஷம் வாழ்றாங்க அதை பேஸ் பண்ணி, ஃபோர்த்து வந்து ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ், ஃபிஃப்த்து வந்து ஜென்ரோசிட்டி அதாவது பெருந்தன்மையோடு இருக்கிறது, சிக்ஸ்த்து வந்து பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட்ஸ் இன்டு ஹியூமன் பிஹேவியர். வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி 2015 மைண்ட், சொசைட்டி அண்ட் பிஹேவியர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டாங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் மூலயமா வந்து சொசைட்டியில வந்து டெவலப்மெண்ட்டையும் நல்ல வாழ்க்கையை வந்து ப்ரொமோட் பண்றதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததா சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் அப்புறம் எஜுகேஷன்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து திறந்த வெளியில மலம் கழிக்கிறத வந்து 11% ட்ராப் ஆகி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. கம்யூனிட்டி லெட் டோட்டல் சானிடேஷன் சிஎல்டிஎஸ் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கடனை திரும்ப செலுத்தாமல் இருக்கிறது வந்து கம்மியாச்சு, 3 times கம்மியாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து பசில் சால்வ் பண்ணுறதுல பேக்வர்ட் கிளாஸ் பசங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா ரிசர்ச் காமிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஃபாலோயிங் இயர்ஸில் என்ன கான்செப்டில் வந்து ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2016. இதில் வந்து டிஜிட்டல் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்டோட பொட்டன்ஷியல் மூலிமா எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017. இதில் வந்து கவர்னன்ஸ் அண்ட் தி லா
அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து ஏன் இன்னும் சில பேட் பாலிசிஸ் வந்து இருந்துகிட்ருக்கு, இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் கொஷின்ஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2018 லேர்னிங் டு ரியலைஸ் எஜுகேஷன்ஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷன் பற்றினது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 மெயினான தீமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து எஜுகேஷன்ஸ் ப்ராமிஸ், ரெண்டாவது லேர்னிங்கோட நீட் அதில் ஷைன் பண்ண வைக்கிறத பற்றி, தேர்டு வந்து எப்படி லேர்னர்ஸ்க்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது பற்றி, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி சிஸ்டமை வந்து மேக் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2019 தி சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டெக்னாலஜியோட முன்னேற்றத்தால் மக்களோட வேலையை வந்து ரோபோட்ஸ் வந்து எடுத்துக்குமா அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2020 ட்ரேடிங் ஃபார் டெவலப்மெண்ட் இன் தி ஏஜ் ஆஃப் குளோபல் வேல்யூ செயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் வேல்யூ செயின்ஸ் அப்புறம் ட்ரேட் மூலியமா வந்து டெவலப்மெண்ட்டை ரீச் பண்ணுற வழி இருக்கா அப்படிங்கிறத பற்றி எக்ஸாமின் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எவல்யூஷன் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி பார்க்கலாம். தேங்க்யூ.